ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். டாக்டர் பரோட்டா சாப்பிடலாமா ப்ரெக்னன்சிலன்னு ஒருத்தங்க டிஎம் பண்ணியிருந்தாங்க. பரோட்டா எல்லாருக்கும் பிடிக்கும், அது உண்மை தானே. பரோட்டாவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைதா. ஸோ மைதா இஸ் அ ரிஃபைன் ஃப்ளார். இந்த ரிஃபைன் ஃப்ளாரில் வேறு என்னெல்லாம் ஐட்டம்ஸ் நம்ம பரோட்டா பற்றி பேசும்போது அதையும் பேசிடலாம். ஏன்னா இல்லைனா நிறைய பேர் அந்த கொஸ்டினும் கேட்பாங்க. நிறைய திங்ஸ் லைக் பிரெட் ஆகட்டும், சமோசா, பஃப், குக்கீஸ், ஜங்க் ஐட்டம், நூடுல்ஸ், இது எல்லாத்துலேயுமே மைதா கலந்துருக்கு. மைதா மாவு கஞ்சியில் தான் சினிமா நோட்டீஸ் தடவி ஒட்டுறான், சோத்தில் ஒட்டுறான். எந்த நோட்டீஸ் கொடுத்தீங்கனாலும் மைதா மாவு ஒன்று தான் ஒட்டுறான். அந்த மைதானால என்ன கெடுதல் இருக்குன்னு நான் சொன்னேன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பரோட்டா சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்களே யோசிப்பீங்க. மைதாவில் அதுவும் ஃபேக்ட்ரியில் அந்த மைதா மாவு ரிஃபைன் ஃப்ளார் பண்ணும்போது அது ரொம்ப ஒயிட்டாக தெரியணும், யூஸ் பண்ணுற மாவு ஒயிட்டாக தெரியணுன்றதுக்காக பென்சைல் பெராக்சைடுன்ற ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்க. அந்த பென்சைல் பெராக்சைடு ஆக்சுவலாக வந்து நம்ம ஹேர் ப்ளீச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கெமிக்கல். ரெண்டாவது அலோக்சான் ஒரு கெமிக்கல். அந்த அலோக்சான் எதுக்கு பண்ணுறாங்கன்னா அந்த மைதா மாவு நம்ம பட்டர் நான்லாம் பண்ணணும்னா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரணுன்றதுக்காக அந்த இன்னொரு கெமிக்கலையும் ஆட் பண்ணுறாங்க. நீ பரோட்டா சாப்பிடணும்னா இப்படி இழுக்கணும், ரொட்டி சாப்பிடணும்னா அது மேலே இப்படி உப்பணும். இதுக்கு ஒரு ரசாயனம், இதுக்கு ஒரு ரசாயனம். இந்த ரெண்டு கெமிக்கலும் உங்களோட ரிஃபைன் ஃப்ளார் மைதால இருக்கு அப்படின்னா நீங்க சாப்பிடும்போது உங்க பாடிக்கு என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? வயிறு ரொம்ப ப்ளோட்டடா ஆகலாம், சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும், பட் கான்ஸ்டிபேஷன் இருக்கலாம், இல்ல வயிறு கெட்டு போயிடுச்சுன்னா வாமிட்டிங், டயரியா வரலாம். அண்ட் தட் டு ஸ்பெசிஃபிக்கா பிரெக்னன்சி டைம்ல ஒரு கான்ஸ்டிபேஷன் ஆகட்டும் இல்லைனா வாமிட்டிங், டயரியா ஆகட்டும், இட் puts a lot of pressure on the pregnant mother's tummy. ஸோ அதனால நம்மளுக்கு சம்டைம்ஸ் ப்ரெஷர் ஓவர் ஆகி ப்ளீடிங் கூட வர வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதெல்லாம் தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் ஃப்ரீக்வெண்ட்டாக வெளியில் இதே மாதிரி மைதாவில், ரிஃபைன் ஃப்ளாரில், டீப் ஃப்ரைட் ஃபுட் சாப்பிட்றவங்களுக்கு டைப் 2 டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர் எல்லாமே வர வாய்ப்பு இருக்குது. சரி டாக்டர், வாய்க்கு பிடிச்சது சாப்பிடவே முடியாதா ப்ரெக்னென்சிலன்னு கேட்டால் எனக்கு புரியுது. எஸ் யூ கேன், பட் டெஃபினட்டாக இன் மாட்ரேஷன். உங்களுக்கு வேணும்னா ஒரு 2 வாயோ 3 வாயோ சாப்பிடலாம். அண்ட் தட் டு அப்சல்யூட்லி நாட் டியூரிங் நைட் டைம். ஏன்னா நைட் டைம் டைஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்கள் நைட் சாப்பிட்டுட்டு உடனே ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாமல் போய் படுத்து தூங்கிடுவீங்க. மேக் ஷுவர் இஃப் யூ கோன் ஹேவ் ஒரு ஒன்ஸ் இன் எவ்ரி 2 or 3 weeks வேணால் கொஞ்சம் நீங்கள் சாப்பிடலாம். ஆனால் அது சாப்பிடும் போதும் அதை நீங்கள் மார்னிங் டைம் யூஸ் பண்ணுறது, சாப்பிட்றது இஸ் ஆல்வேஸ் ப்ரிஃபரபிள்.